உயிரோடு தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். ஐஎல்சி தமிழ் உயிரோடு தமிழில் அன்பர்களே, அரசியல் களம். இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் தாயகத்திலிருந்து தாயக ஊடகவியலாளர் இரா மைதரன் இணைகின்றார். வணக்கம் இரா மைதரன். வணக்கம் தனானா, அன்பு உறவுகளுக்கும் நேர வணக்கம். உங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இரா மைதரன், இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் நாங்கள் செம்மணி தொடர்பாக பார்ப்போம். செம்மணி புதகுழியில் ஒரு திருப்பம் வருவது போல் சில செய்திகளை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. கிருஷாந்தி குமாரசுவாமி அவர்களுடைய கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டவர். உங்களுக்கு தெரியும், 38 ஆண்டுகளுக்கு முன்னதாக கிருஷாந்தி குமாரசாமி பாடசாலை மாணவி தொடர்பாக ஒவ்வொரு நாளும் செய்திகளினூடாக நாங்கள் அறியக்கூடிய இருந்தது. இந்த கொலை தொடர்பாக, இந்த கொலையில் சம்பந்தப்பட்டவர் சிறையில் ஆயுள்கால தண்டனையை அனுபவித்து வருவதை நிச்சயமாக நாங்கள் எல்லோரும் கேட்டிருக்கின்றோம். ஆனால் இங்கே என்ன ஒரு திருப்புமுனை என்று சொன்னால், அவருடைய துணைவியார் ஒரு கடிதம் அனுப்பியிருக்கின்றார் இந்த செம்மணி புதைக்குழி தொடர்பாக. அந்த கடிதத்தில் என்ன உள்ளடக்கி இருக்கின்றது என்று உங்களால் அறியக்கூடியதாக இருந்ததா? உண்மையில் சோமரட்ன ராஜபக்ச என்று சொல்லப்படுகின்ற அந்த இராணுவ லான்ஸ் கோப்ரல் என்கின்ற ஒரு பதவி நிலையுடைய ஒரு இராணுவ ஒரு அதிகாரி அந்த சோதனை சாவடியிலே, செம்மணி சோதனை சாவடியிலே அந்த காலப்பகுதியிலே கடமையாற்றியவர். ஆக அவர் உள்ளிட்ட சில இராணுவத்தினர் பலிக்கடாக்கப்பட்டு இன்று வரை சிறை தண்டனை அனுபவித்து வருகின்றார்கள். இந்த நிலையில்தான் ஏற்கனவே நாங்களும் அந்த விடயங்களை சுட்டி காட்டியிருக்கிறோம். அதாவது தற்போதைய அகழ்வு நடவடிக்கைகளையும் அது தொடர்பான வழக்கையும் முன்னைய கிருஷாந்தி குமாரசாமி தொடர்பான அந்த வழக்கையும் ஒரே நீதிமன்றத்திற்கு கொண்டு வந்து ஒரே புள்ளியிலே அந்த விடயங்களை முன்னெடுக்கின்ற போது உண்மைகள் மிக நெருக்கமாக அதுக்கு பயணிக்க முடியும். அது பல அந்த விடயங்களே ஈடுபட்டு வருகின்ற சட்டத்தரணி கூட அவர்கள் கூட இந்த முயற்சியிலே ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். ஆக இப்படிப்பட்ட நிலைமையில் தான் இப்போது ஒரு திடீர் ஒரு திருப்பு முனை என்று நாங்கள் சொல்ல வேண்டும். அந்த சோமரட்ன ராஜபக்ச என்கின்ற அந்த இராணுவ அதிகாரியுடைய மனைவி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவுக்கு அவர் சார்பாக ஒரு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்திருக்கின்றார். அந்த கடிதத்திலே இந்த நடைபெற்ற விடயங்களை அவர் அங்கே தெளிவாக சுட்டி காட்டியிருக்கின்றார். இந்த நடந்தது தன்னுடைய கணவர் அவர்கள், அதாவது உண்மையிலே படு பயங்கரமாக இருக்கின்றது. ஏற்கனவே இந்த விடயங்கள் ஓரளவு வெளிவந்திருந்தது. இப்போது அவர் மீளவும் அந்த கடிதத்தின் ஊடாக அந்த விடயங்களை அவர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவுக்கு அவர் வெளிப்படுத்தி இருக்கின்ற போது பார்க்கின்ற போது மிக ஒரு படு பயங்கரமான ஒரு அந்த சம்பவத்தை அந்த தரிசனம் செய்வது போன்று இருக்கின்ற அதை வாசிக்கின்ற போது இவர்கள் சோதனை சாவடியில் வைத்து கைது செய்வார்கள். அங்கே வருகின்றவர்களை அவர் சொல்லுகின்றார். ஒரு கேப்டன் தர அதிகாரியான ஒருவர் அங்கே விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்து கைது செய்யப்பட்ட ஒருவர், நாங்கள் தலையாட்டி என்றால் எங்களுடைய மக்களுக்கு நன்றாக விளங்கும். விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்து கைது செய்யப்பட்ட ஒருவரை கொண்டு வந்து தலையாட்டியாக அந்த சோதனை சாவடியிலே வைத்து அந்த சோதனை சாவடியை கடந்து செல்கின்றனர். என்றால் யாழ் நாட்டுக்கு வடமாகாணத்திலிருந்து பிரதான நுழைவாயிலாக காணப்பட்டது செம்மணி பிரதேசம். அந்த சோதனை சாவடியை கடந்துதான் யாழ் நகருக்குள் உள்நுழைய முடியும். தென்மராட்சி ஊடாக பயணிப்பவர்கள் யாழ் நகருக்குள் பிரவேசிப்பதென்றால் இந்த செம்மணி சோதனை சாவடியை கடந்துதான் அவர்கள் செல்ல முடியும். ஆகவே அந்த செம்மணி புதைகுழி அந்த சோதனை சாவடி என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு இராணுவத்தினுடைய ஒரு கண்காணிப்பு வலயமாக காணப்பட்டது. ஆகவே அந்த சோதனை சாவடியை கடந்து செல்கின்ற ஒவ்வொருவரையும் அந்த தலையாட்டி மூலமாக அடையாளம் கண்டு, இந்த தலையாட்டி என்பவர் தானாக விரும்பி காட்டி கொடுப்பதில்லை. அவர் பல்வேறு சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டு தான் அவர் அவ்வாறு தலையாட்ட வைக்கப்படுகின்றார் என்பது அந்த தலையாட்டியினுடைய வரலாறு தெரிந்தவர்களுக்கு நன்றாகவே தெரியும். இன்றைய தலைமுறையினருக்கு அந்த தலையாட்டியினுடைய பரிச்சயம் இருக்குமோ தெரியாது. எங்களுடைய அந்த யுத்த கால பகுதியில் இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டு பகுதியில் இருந்தவர்களுக்கு தெரியும் அந்த தலையாட்டி. ஏன்னால் ஒரு பிரதேசத்திலே ஒரு சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்டு அங்கே இருந்த இளைஞர்கள், யுவதிகள் அனைவருமே ஒரு ஒரு விளையாட்டு மைதானமோ இல்லை ஆலய சூழலோ இல்லை பாடசாலை வளாகத்துக்கு அவர்கள் அழைத்து செல்லப்பட்டு அங்கே தலையாட்டி என்று சொல்லப்படுகின்ற விடுதலை புலிகள் அமைப்பை சேர்ந்த ஒரு உறுப்பினராக இருக்கலாம், இல்லை அவர்கள் ஒரு விடுதலை புலி உறுப்பினராக இருக்கலாம் என்ற சந்தேகத்தில் கைது செய்யப்பட்டவராக இருக்கலாம். அவருக்கு தன்னோடு பணியாற்றுபவர்கள், இல்லை அவருக்கு தெரிந்து அந்த விடுதலை புலிகள் அமைப்பில் இணைந்து செயல்பட்ட காலத்தின் ஊடாக அறிமுகமானவர்களை அவருக்கு நன்றாகவே தெரிந்திருக்கும்.
ஆகவே அவரை காட்டி கொடுக்க சொல்லி, உனக்கு தெரிந்தவர்களை நீ காட்டி கொடு என்று சொல்லி நிர்பந்திக்கின்றார். அப்போது ஒன்று அந்த ஒரு திரைமறைப்புக்கு பின்னாலே கண் அந்த திரை ஒன்று அதிலே தொங்க விடப்பட்டிருக்கும். அந்த திரைக்கு பின்னாலே அந்த தலையாட்டி நிறுத்தப்பட்டிருப்பார். அந்த கண்களினால் பார்ப்பதற்கு அந்த 2 கண்கள் மட்டுமே வெட்டி ஒரு இடைவெளி ஏற்படுத்தப்பட்டிருக்கும். அதனூடாக அதை கடந்து செல்பவர்களை அவர் பார்த்து அவர் ஒன்றுமே சொல்ல மாட்டார். அவர் தலையாட்டினால் அந்த தலையாட்டுகின்ற போது அவருக்கு முன்னாலே எவர் கடந்து செல்கின்றாரோ அவரே கேட்டுக்கேள்வி இல்லாமல் கைது செய்வதுதான் அந்த தலையாட்டியை பயன்படுத்தி இந்த இராணுவத்தினர் மேற்கொண்ட விடயங்கள். அவ்வாறு தலையாட்டுகின்ற போது சிலருக்கு ஒரு இப்போது அந்த விடயங்கள் தெரியாதவர்கள் அறிகின்ற போது அவர்கள் யோசிப்பார்கள், அவர் உண்மையிலே தன்னர் தெரிந்தவர்களைத்தானே தலையாட்டுவார் என்றும். பெரும்பாலானவர்கள் இந்த தலையாட்டிகளாக செயல்பட்டவர்கள் உண்மையாக மனமும் வந்து அவர்கள் காட்டி கொடுப்பவர்களோ இல்லை காட்டி கொடுக்கக்கூடிய தகுதி நிலையிலே இருந்தவர்களோ அல்ல. கட்டாயத்தின் பேரிலே ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையிலே அவர்கள் அங்கே கைது செய்யப்பட்டு அங்கே தலையாட்டியாக நிறுத்தப்படுகின்றார்கள். அவ்வாறு தலையாட்டியாக நிறுத்தப்படுகின்ற போது அவர்களுக்கு பின்னாலே ஒரு கூரிய கத்தியோ இல்லை ஒரு கைத்துப்பாக்கியோ அவருக்கு பின்னாலே அச்சுறுத்துகின்ற வகையிலே அவரை கையாளுகின்ற இராணுவத்தினர் வைத்திருப்பார்கள். அவர் தலையாட்டாமல் அவர்களுடைய நினைப்பு இவருக்கு எல்லாமே தெரியும், இவர் எல்லோருமே தப்ப வைக்கின்றார், இவர் உண்மைகளை சொல்ல மறுக்கின்றார் என்று அவரை தலையாட்ட வைப்பதற்காக அந்த கையிலே வைத்திருக்கிற கத்தி அல்லது அந்த கைத்துப்பாக்கியின் மூலமாக அவருக்கு ஒரு நெருக்கடியை கொடுப்பார்கள். நீ தலையாட்டி அதில் கடந்து செல்பவர்களை யாரையாவது காட்டி கொடுக்காவிட்டால் உன்னுடைய உயிர் பறிக்கப்படும் என்கின்ற ஒரு எச்சரிக்கையை அவர்கள் அங்கே அவருக்கு அந்த செய்கை மூலமாக காட்டுவார்கள். ஆகவே அவர் அவ்வாறான நெருக்கடிகளுக்கு மத்தியில் தான் அவர் சில வேளை அதில் கடந்து செல்பவர்கள் உண்மையாக அவ்வாறு அவர்கள் அடையாளம் காட்டக்கூடிய ஒரு நபர்களாக இருக்க மாட்டார்கள். அவர் தன்னை அந்த சித்திரவதைகளிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக அவர் அங்கே தலையாட்டுகின்ற போது அப்பாவிகள் பலர் இவ்வாறு அங்கே சிக்குண்டதுதான் கடந்த கால வரலாறு. இவ்வாறு அந்த இராணுவ அதிகாரி இந்த லான்ஸ் கோப்ரல் சோமரத்ன ராஜபக்சவுக்கு கட்டளையிடுகின்ற நிலைமையில இருந்த அதிகாரிகள் அவர்கள் அங்கே ஒரு தலையாட்டியை வைத்து அந்த சோதனை சாவடியால் செல்பவர்களை கைது செய்வார்களாம். அங்கே கைது செய்ததற்கு பிற்பாடு அவர்கள் அங்கிருந்து மாலை வேளை அத்தனை பேரையுமே கைது செய்யப்பட்டவர்களை இராணுவ வாகனத்தில் ஏற்றி இன்னொரு அருகிலே இருந்த ஒரு இராணுவ முகாமுக்கு அவர்களை அழைத்து செல்வார்களாம். அழைத்து சென்றதற்கு பிற்பாடு அந்த இராணுவ முகாமில் வைத்து அவர்கள் கொலை செய்யப்படுகின்றார்கள். இவ்வாறு தலையாட்டி மூலமாக அடையாளம் காணப்பட்டு கைது செய்யப்பட்டவர்கள் அங்கே இராணுவ முகாமுக்கு கொண்டு சித்திரவதைகள் செய்யப்பட்டு படுகொலை செய்யப்படுகின்றனர். படுகொலை செய்யப்பட்டதற்கு பிற்பாடு இரவு வேளையிலே அவர்களுடைய உடல்களை ஏற்றிய வாகனம் அந்த அதிகாரிகள் சகிதமாக இந்த செம்மணி சோதனை சாவடிக்கு கொண்டு வரப்படுகின்றது. கொண்டு வரப்பட்டு சோமரத்ன ராஜபக்ச இந்த இதிலே இப்போது இந்த சாட்சியம் வழங்கி இருக்கின்ற சோமரத்ன ராஜபக்ச உள்ளிட்ட அங்கே கடமையில இருந்த இவர்களுக்கு கீழாக கடமையில இருந்த இராணுவ அதிகாரிகள் இராணுவத்தினருக்கு இவர்கள் பணிப்பார்களாம் இந்த உடல்களை கொண்டு போய் புதையுங்கள் என்று. ஆகவே அவர்கள் அழைத்து சென்று கொன்றுவிட்டு சுட்டு படுகொலை செய்துவிட்டு கொண்டு வந்து உடலை கொடுப்பார்களாம் இவர்களை புதைக்க சொல்லி. அப்ப புதைத்தது மட்டும்தான் என்னுடைய கணவர் உள்ளிட்ட இந்த இப்போது சிறையில் இருக்கின்ற 4-5 இராணுவத்தினருடைய பணி. தங்களுடைய மேலதிகாரிகளால் சடலமாக ஒப்படைக்கப்பட்டவர்களை புதைத்தது மட்டும்தான் இவர்களுடைய வேலை. இப்படியாக ஒரு வருடம் இப்படியான விடயங்கள் அங்கே இடம்பெற்றிருக்கின்றது. தொடர்ச்சியாக 365 நாட்கள் இப்படியான படுகொலைகள் அங்கே அரங்கேறி இருக்கின்றன. இதே போன்ற சம்பவங்கள் ஒரு வருட காலப்பகுதியாக அவர்கள் கொண்டு செல்வார்கள், படுகொலை செய்வார்கள், உடலை கொண்டு வந்து கொடுப்பார்கள், இவர்கள் புதைப்பார்கள். அழைத்து செல்வார்கள், படுகொலை செய்வார்கள், கொண்டு வந்து கொடுப்பார்கள், இவர்கள் புதைப்பார்கள். இப்படியாக ஒரு வருடமாக இப்படியான படுபயங்கரமான பாதக செயல் அங்கே நடைபெற்றிருக்கின்றது. ஆக இதோடு நேரடியாக சம்பந்தப்பட்ட தரப்பினர்தான் அவர்களுடைய கட்டளை ஏற்று நடைமுறைப்படுத்திய தன்னுடைய கணவர் இப்போது சிறையில் இருக்கின்றார். ஆகவே அவர் கூறிய விடயங்களை அவர் தன்னுடைய கடிதத்தின் மூலமாக ஜனாதிபதி அன்ரோகுமார் திசாநாயக்காவுக்கு தெரியப்படுத்தி இருக்கின்றார். ஆகவே இது கிருஷாந்தி குமாரசாமி உள்ளிட்ட 300க்கும் மேற்பட்டவர்கள் இவ்வாறு அங்கே புதைக்கப்பட்டார்கள். அதாவது இவருக்கு தெரிந்து
சோமரட்ன ராஜபக்ச என்கின்ற இவருடைய கணவர். அவர் கணவர் தனக்கு சொல்லிய தகவல்களை அடிப்படையாக வைத்து இவர் ஒரு கடிதத்தை ஜனாதிபதிக்கு எழுதியிருக்கிறார். ஆகவே அவர் தன்னுடைய கணவருடைய தகவலின் அடிப்படையிலே அந்த காலப்பகுதியிலே 300க்கு அதிகமானவர்கள் அந்த செம்மணி பகுதியிலே புதைக்கப்பட்டிருக்கின்றார்கள். கிருசாந்தி குமாரசாமி, அவருடைய தாய், சகோதரன், அயல் வீட்டார், அந்த பிரதேசவாசிகள் என குறிக்கப்பட்ட உள்ளிட்டவர் 300க்கும் மேற்பட்டவர்கள் அங்கே கொண்டு புதைக்கப்பட்டதற்கான சாட்சியமாக அவர் இன்றும் சிறையில இருக்கின்றார் என்ற தகவல் இப்போது அந்த கடிதத்தின் மூலமாக வெளிவந்திருக்கின்றது. ஒரு கேள்வி என்னவென்றால், இப்போ நீங்கள் கூறினீர்கள் அந்த கடிதத்தில் 300க்கும் மேற்பட்டவர்கள் தலையாட்டி மூலம் கொண்டு வந்து கொல்லப்பட்டார்கள், புதைக்கப்பட்டார்கள் என்று நீங்கள் கூறுகிறீர்கள். அப்படி என்று சொன்னால் இவர் இப்பொழுது சிறையில் இருக்கிற இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரியும், இந்த சம்பவங்கள் நடந்த பொழுது கிருஷாந்தி குமாரசுவாமி மட்டுமே இந்த நீதிமன்றத்துக்கு கொண்டு வரப்பட்டு இது தொடர்பாக பேசப்பட்டது. அது என்ன காரணத்துக்காக கிருஷாந்தி குமாரசுவாமி மட்டும் இங்கே எடுத்துக்கொள்ளப்பட்டது? உண்மையில அதை கூட அவர் அந்த கடிதத்திலே சுட்டி காட்டியிருக்கின்ற கிருஷாந்தி குமாரசுவாமி உள்ளிட்டவர்கள், அவருடைய குடும்பத்தார் அந்த இந்த விடயம் அந்த வழக்கு தொடர்பாகத்தான் சோமரட்ன ராஜபக்ச என்கின்ற அந்த இராணுவ அதிகாரி உள்ளிட்டவர்கள் இப்போது சிறையில் இருக்கின்றார்கள். ஆகவே அந்த விடயம் தொடர்பாக அவர் குறிப்பிடுகிறார். ஏன் 300க்கும் மேற்பட்டவர்கள் அங்கே இருந்த போதும் இந்த வழக்கு கையில் எடுக்கப்பட்டது என்று சொன்னால், அப்போது ஜனாதிபதியாக இருந்த சந்திரிகா அம்மையாருடைய சகோதரியினுடைய கணவர் கிருஷாந்தி குமாரசாமி, அதாவது இந்த படுகொலைக்குள்ளான கிருஷாந்தி குமாரசாமி உள்ளிட்டவர்களுடைய ஒரு நெருங்கிய உறவினர் தான் சந்திரிகா அம்மையாருடைய சகோதரியினுடைய கணவர். ஆகவே அவருக்கு இந்த விடயங்கள் தெரிய வந்ததை அடுத்து அவர் நேரடியாக அப்போது ஜனாதிபதியாக இருந்த சந்திரிகா அம்மையார், தன்னுடைய மனைவியினுடைய சகோதரி ஆக இருந்த ஜனாதிபதிக்கு அவர் வேண்டுகோள் விடுத்ததன் அடிப்படையில் தான் இந்த விடயம் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. அவ்வாறு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போதும் உண்மையாக இதோடு தொடர்புபட்டவர்கள் எவருமே சட்டத்தினால் தண்டிக்கப்படவில்லை என்றும், அவர்கள் வெறுமனே கருவியலாக பயன்படுத்தப்பட்ட தன்னுடைய கணவர் உள்ளிட்ட இராணுவத்தினர் தான் இப்போது வரை சிறைவாசத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பதாகவும் அவர் அங்கே சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஆகவே கிருஷாந்தி குமாரசாமி அவர்களுடைய ஒருவேளை அவ்வாறு அந்த சந்திரிகா அம்மையாருடைய சகோதரனுடைய கணவர் இந்த குடும்பத்தோடு தொடர்புபடாது இருந்திருந்தால் இன்று இந்த எலும்புக்கூடுகள், செம்மணி புதைகுழியில் எடுக்கப்படுகின்ற எலும்புக்கூடுகளுக்கெல்லாம் தொடர்பே இல்லாமல் போயிருக்கும். அது பெரிய அளவிலே இவ்வளவு தூரம் சர்ச்சைக்குரிய விவகாரமாக அது அடையாளப்படுத்தப்பட்டிருக்காது. மன்னர் சதோசா புலி கொக்கு தடுவாயை போன்று இந்த விடயமும் ஏதாவது ஒரு வேறு விடயத்தோடு புனையப்பட்டதாக மாற்றப்பட்டிருக்கும். ஏதோ அந்த ஆத்மாக்களுடைய அந்த சக்தி முன்னரே இதற்கான ஒரு தொடக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்ததன் காரணமாக இப்போது அந்த மயானத்தை தோண்டுகின்ற போது வெளிப்பட்ட எலும்புக்கூடுகளை வைத்துக்கொண்டு அந்த செம்மணி புதைகுழி வாரம் விஸ்வரூபம் எடுத்து நிற்கின்றது. ஆகவே அந்த இவர்கள் ஆழம் தெரியாமல் காலை விட்டதை போன்று ஜனாதிபதியினுடைய சகோதரியினுடைய ஒரு கணவருக்கு சேர்ந்த ஒரு குடும்பத்தையே அங்கே இவர்கள் இரையாக்கி இருக்கின்றார்கள் என்றால் உண்மையிலே அதன் மூலம் தான் இந்த விடயம் இன்று ஒட்டுமொத்த உலகத்துக்குமே ஒரு வெளிச்சத்துக்கு வருவதற்கான தொடக்க புள்ளியாக இருந்திருக்கின்றது என்பதை அந்த அவருடைய கடிதத்தின் மூலமாக நாங்கள் இப்போது அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அந்த கடிதத்தை தொடர்பாக நீங்கள் கூறும் பொழுது ராமதரன், இங்கே ஒரு கேள்வி எழும்புகின்றன என்றால், ஒரு சிங்கள பெண்மணி அவருடைய கணவர் சிறையில் இருக்கின்றார், அவருக்கு நடந்த கொலை தொடர்பான முழு விடயங்களும் விவரங்களும் தெரியும் என்று கூறுகின்ற நேரத்தில் சர்வதேச விசாரணை கோரினால் தான் முழு சாட்சியமும் வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றார் என்று கூறுவது, ஒரு இராணுவமே இவ்வாறு கூறுவதென்றால் அனுர குமார திசாநாயக்கா இதை நிறைவேற்றி ஆக வேண்டிய ஒரு நேரம் இதை கடந்து செல்ல முடியாமல் இங்கே முடக்கப்பட்டு விடப்பட்டிருக்கின்ற என்று நீங்கள் நம்புகிறீர்களா? ஏற்கனவே நாங்கள் ஆரம்பத்தில் இந்த விடயங்களை கூறுகின்ற போது அனுர திசாநாயக்கா ஒரு பொறியில் சிக்கிய எலியாக இந்த விடயத்திலே செம்மணியிலே அவர் சிக்கப்பட்டிருக்கின்றார் என்ற விடயத்தை நாங்கள் சுட்டி காட்டியிருந்தோம். ஏனென்றால் அவரால் இதிலிருந்து விடுபட முடியாது. என்றால் இதனோடு நேரடியாக சம்பந்தப்படாத ஒரு, அதாவது அவர்கள் அந்த ஆட்சியிலே பங்கெடுத்தவர்களாக இருந்தாலும் இந்த விடயத்திலே நேரடியாக சம்பந்தப்படாத ஒரு தரப்பினர் தமிழ் மக்களுடைய மனங்களை தமிழ் மக்களாலும் தான் தெரிவு செய்யப்பட்ட ஒரு பிம்பத்தை அவர்கள் உருவாக்கி இருக்கின்றார்கள். சர்வதேச நெருக்கடி இப்படியான நேரத்தில் இந்த செம்மணி விவகாரம் என்பது இவர்கள் நடவடிக்கை எடுத்தே ஆகணும். கைவிட்டால் அவர்கள் பாரிய பின்னடைவுகளை சந்திக்க வேண்டி வரும். ஒட்டுமொத்த தமிழர்களுடைய
அவநம்பிக்கையை சம்பாதித்த இவர்களும் கடந்த காலத்தை போன்ற ஒரு சிங்கள இனவாதிகள் தான் என்று தமிழ் மக்கள் ஒட்டுமொத்தமாக முத்திரையோத்துகின்றவர்கள். அவர்களை ஆதரித்தவர்கள், அவர்களை தூக்கி சுமப்பவர்கள், அவர்களுடைய விசிலடித்தான் குஞ்சுகள் அனைவருமே மீண்டும் ஒரு அனுர அலை என்பதை வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்திலே கொண்டு காவி தெரிய முடியாத ஒரு நெருக்கடி ஏற்படும். அது அவர்களுக்கு அரசியல் ரீதியாக பெரிய ஒரு பின்னடைவு என்றால் அவர்களுடைய பலமே தமிழ் மக்களும் விரும்பிய ஒரு ஆட்சியாக இது இருக்கின்றது என்ற கவசம்தான் சர்வதேசத்தில் இவர்களுக்கான ஒரு 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 சாதக நிலைமையை அதை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஆகவே இதை சிங்கள இனவாதிகளை திருப்திப்படுத்துவதற்காக இதை திசை திருப்புவாராக இருந்தால் தமிழ் மக்களுடைய ஆதரவு இழக்க வேண்டி வரும். தமிழ் மக்களுடைய ஆதரவை இழந்து அவரும் ஒரு சிங்கள இனவாத ஆட்சிதான் என்று நிரூபணமானால் அது சர்வதேச ரீதியாக அவருடைய இவர்கள் மீதான இறுவதற்கான வாய்ப்பு உருவாகும். ஆகவே இது அனுரகுமார திசாநாயக்காவுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பொறை என்பதை நாங்கள் அப்போதே சுட்டிக்காட்டினோம். இப்போது அதுதான் நிலைமையாக மாறி இருக்கின்றது. இன்று ஒரு சிங்கள இராணுவத்தினர் இந்த தமிழ் மக்கள் சர்வதேச விசாரணை கோருவதிலே பல்வேறு இழுத்தடிப்புகள், சிக்கல்கள், அதை மலினப்படுத்துகின்ற விடயங்கள் எல்லாம் எங்களுடைய பக்கத்திலும் சிங்கள தரப்பிலும் அது கனகச்சிதமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அப்படி இருக்கின்ற போது இந்த நாட்டினுடைய ஒரு பாதுகாப்பு படையிலே ஒரு அதிகாரியாக இருந்த ஒருவர் இந்த அரசாங்கத்துக்கு எதிராக தன்னுடைய இராணுவத்துக்கு எதிரான ஒரு குற்றச்சாட்டிலே சர்வதேச விசாரணை வந்தால் மட்டும்தான் என்னுடைய கணவர் சாட்சியம் வழங்க தயாராக இருக்கின்றார் என்ற ஒரு அந்த வாக்குமூலம் இருக்கின்றது அல்லவா? மிகப்பெரிய பலமான ஒரு செய்தி எங்களுக்கு. தமிழ் மக்கள் சர்வதேச விசாரணை கோருகின்ற போது இந்த அரசாங்கம் மறக்கின்றது. ஐநாவிலே இந்த இந்த அரசாங்கம் பொறுப்படுத்த பின்னர் சர்வதேச விசாரணை ஏற்றுக்கொள்ள முடியாது, நாங்கள் உள்ளக பொறிமுறைக்குள்ளாக இந்த விடயங்களை தீர்வை காணுவோம் என்ற ஒரு விடயத்தை அவர்கள் பகிரங்கமாக கூறி வருகின்றார்கள். விஜித கிரத் உள்ளிட்டவர்கள் அதைத்தான் ஒரு மந்திரமாக உச்சரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அப்படி இருக்கின்ற போது அவர்களுடைய படையைச் சேர்ந்த ஒருவரே சர்வதேச விசாரணை வந்தால்தான் நான் சாட்சியம் வழங்குவேன் என்று சொன்னால் அவ்வளவு தூரம் இளைஞருடைய உள்ளக பொறிமுறை என்பது கேள்விக்குள்ளாக மாறி இருக்கின்றது. அவர் அந்த கடிதத்தில் அந்த விடயங்களை குறிப்பிடுகின்றார். இவருடைய கணவர் ஏற்கனவே அந்த விசாரணையில சாட்சியம் வழங்கி இருக்கின்றார். தங்களுக்கு கட்டளையிட்ட அந்த அதிகாரி, கேப்டன் தரத்தில் இருக்கின்ற அந்த அதிகாரி, அவர்களோடு அங்கே இருந்த மேலும் சில அதிகாரி நிலைமையில இருந்தவர்கள், ஒரு போலீஸ் இளைஞனுடைய காவல்துறையைச் சேர்ந்த ஒரு மொழிபெயர்ப்பாளராக கடமையாற்றிய ஒருவர் என சிலருடைய பெயரை அவர்கள் அங்கே சாட்சியமாக வழங்கி இருக்கின்றார்கள். இவர்கள்தான் கொண்டு போவார்கள், அங்கே கொண்டு போய் படுகொலை செய்ததற்கு பிற்பாடு உடலை கொண்டு வந்து தருவார்கள். அவர்களுடைய பணிப்பின் பேரில் தான் நாங்கள் இதை செய்தோம் என்று அவர்களை அடையாளம் காட்டி அவர்களும் கைது செய்யப்பட்டார்கள். அவர்களும் கைது செய்யப்பட்டு 5-6 மாதங்களுக்கு பின்னர் அவர்கள் ஜனாதிபதியினுடைய பொது மன்னிப்பிலே அவர்கள் விடுதலை செய்யப்பட்டு அவர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் இராணுவத்தில் உயர் அதிகாரிகளாக இருந்தவர்களை இவர்கள் உயர் பதவிகள், கௌரவங்கள் கொடுத்து மதிப்பளிப்பதை போன்று அவர்களுக்கு உயர் கௌரவம் வழங்கப்பட்டது. அவர்களிட்ட கட்டளையை நிறைவேற்றியதற்காக எனது கணவர் இன்றும் சிறையில இருக்கின்றார். அவர் மரண தண்டனை விதிக்கப்பட்டு அது அரசியல் நெருக்கடி காரணமாகத்தான் அவர் மீண்டும் மரண தண்டனை விதிக்கப்பட்டு ஒரு மரண தண்டனை கைதியாக இருக்கின்றார். மேல்முறையீட்டு அவர் தன்னுடைய இந்த விடயங்கள் தொடர்பாக அவர் சாட்சியம் வழங்கியும் கைது செய்யப்பட்ட மேலதிகாரிகள் விடுவிக்கப்பட்டதற்கு பிற்பாடு இந்த விடயம் தொடர்பாக அவர் மேல்முறையீடு செய்திருக்கின்றார். அந்த மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் இந்த விடயங்கள் எல்லாம் சாட்சியமாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்படி சாட்சியம் சொல்லப்பட்டதன் காரணமாக அப்போது ஆட்சியில் இருந்தவர்கள் இவரை பழிவாங்குவதற்காக மேல் நீதிமன்றத்திலே தலையீடு செய்து அழுத்தங்களை பிரயோகித்து இந்த விடயம் சரியான திசையில இந்த விசாரணைகள் செல்லாது இவர்கள் மீதே அந்த பழி சுமத்தப்பட்டு மீண்டும் மரண தண்டனை விதிக்கப்பட்டு அந்த மரண தண்டனை கைதியாகத்தான் இப்போதும் அவர் சிறையில் இருக்கின்றார். ஆகவே இலங்கையிலே நீதித்துறையை நம்பி இவர்கள் சாட்சியம் வழங்கினார்கள். சாட்சியம் வழங்கியும் உரியவர்கள் கைது செய்யப்பட்டு இந்த புதைகுழியோடு சம்பந்தப்பட்டவர்கள் விடுவிக்கப்பட்ட அவர்கள் சுதந்திரமாக இருக்கின்ற போது அவர்களுடைய கட்டளையை நிறைவேற்றியதனால் இராணுவத்தினர் மேலதிகாரிகள் சொல்வதை ஏற்றுத்தான் ஆக வேண்டும். அதை செய்ததற்காக அவர்கள் இன்றும் ஒரு சிறை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இலங்கைக்குள்ளாக எந்த ஒரு விசாரணையிலும் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஆகவே சர்வதேச விசாரணை ஒன்று கொண்டு வரப்படுற பட்சத்திலே இந்த செம்மணி விவகாரம் தொடர்பாக சாட்சியம் வழங்க தான் தயாராக இருக்கின்றார் என்ற ஒரு செய்தியை தன்னுடைய கணவர் தன்னிடம் தெரிவித்திருக்கின்றார். அதை ஜனாதிபதியாக உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வருகின்றேன். சர்வதேச விசாரணைக்குரிய ஏற்பாடுகளை செய்து
தன்னுடைய கணவர் தொடர்பாக சாட்சியம் அளிப்பதற்குரிய வழிவகைகளை செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை அவர் விடுத்திருக்கின்றார் என்று சொன்னால் இது சிங்கள தேசத்துக்கான செய்தி அல்ல, எங்களுடைய தமிழர்களுக்கான செய்தி. இன்றும் தமிழர்களிலே பல பேர் மயக்கத்தில் இருக்கின்றார்கள். எதற்கு நாங்கள் சர்வதேச விசாரணை? சம்பந்தன் ஐயா கூட அதைத்தான் சொன்னார். சர்வதேச விசாரணை மூலமாக சிங்கள மக்களுடைய மனங்களை நாங்கள் கோவப்படுத்திவிடக் கூடாது. சிங்கள மக்களை, சிங்கள தரப்பை கோவப்படுத்தி விட்டு தமிழ் மக்களுக்கான இதையுமே நாங்கள் பெற்றுவிட முடியாது. ஆகவே அவர்களை கோவப்படுத்தாத அணுகுமுறையில் தான் நாங்கள் எங்களுக்கான தீர்வுக்கான முயற்சிகளில் ஈடுபட வேண்டும் என்று அவர்தான் போதனை எடுத்திருந்தார். இப்போ அதே வழிமுறையிலே பலர் அரசியல் நிலைப்பாட்டில் இருப்பவர்களும் சரி, இந்த அரசாங்கங்களோடு ஒத்துப்போவதாக காட்டிக்கொள்கின்ற தரப்பினரும் சர்வதேச விசாரணையை நிராகரிப்பதற்கு சொல்கின்ற காரணம் அந்த பெரும்பான்மையின சமூகத்தை கொந்தளிக்க வைத்து விடும். அதன் காரணமாக நாங்கள் அவர்களுடைய அபிலாசைகளுக்கு, அவர்களுடைய விருப்பங்களுக்கு மாறாக நாங்கள் எந்த கோரிக்கையை முன்வைக்க முடியாது. ஆனால் அந்த பெரும்பான்மை சமூகத்திலே இருந்து, இவர்கள் சொல்கின்ற அந்த பெரும்பான்மை சமூகத்திலிருந்து நாட்டை பாதுகாத்த இராணுவ ஒரு அதிகாரி ஒருவரே தன்னுடைய இராணுவத்துக்கு எதிராக சாட்சியம் சொல்வதற்கு சர்வதேச விசாரணை வேண்டும் என்று சொல்கின்றார். அந்த சர்வதேச விசாரணை மூலம்தான் இந்த விடயங்களுக்கு உண்மையான நீதியும் இது சம்பந்தப்பட்ட விடயங்களுக்கு ஒரு பாதுகாப்பும் கிடைக்கும் என்று அவர் நம்புகின்றார். ஆக இத்தனை ஆண்டுகளாக அரசியல் பழிவாங்கல் மூலமாக சிறை தண்டனை அனுபவித்து வருகின்ற ஒரு இராணுவ அதிகாரி சர்வதேச விசாரணை கோருகின்றார் என்று சொன்னால் பாதிக்கப்பட்ட தரப்பான நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இதைத்தான் நாங்கள் அடிக்கடி வலியுறுத்துவோம். எங்களுக்கு எது தேவையோ அதி உச்சமான நிலைமையில் நின்று கொண்டு அந்த கோரிக்கைகளை விட்டு கொடுப்பு இல்லாமல் இறுதி வரை முன்கொண்டு செல்வதுதான் எங்களுக்கான பலம். அதிலே அவர்கள் தருவார்களா தரமாட்டார்களா, எதை கேட்டால் தருவார்கள், எப்படி கேட்டால் தருவார்கள் என்பதற்காக நாங்கள் இந்த விடயங்களை எல்லாம் வலுக்குறைப்பு செய்வோமாக இருந்தால், நீங்கள் அப்போதே கேட்டிருந்தால் நாங்கள் தந்திருப்போம், அப்போதே கேட்டிருந்தால் நாங்கள் செய்திருப்போம் என்று தட்டி கழிப்பதற்கான வாய்ப்பை தான் நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்கின்றோம். ஆகவே ஒரு சிங்கள இராணுவ அதிகாரி ஒருவர், அதுவும் தமிழ் மக்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட ஒரு விடயத்துக்காக சர்வதேச விசாரணையை கோரி நிற்கின்றார் என்றால், தமிழ் சமூகம் ஒட்டுமொத்தமாக நிலத்திலும் புலத்திலும் இருக்கின்ற தமிழ் சமூகம் இனிமேலாவது விழிப்படைய வேண்டும். இந்த சர்வதேச விசாரணை தான் வேண்டும். தமிழின படுகொலை, செம்மணி விவகாரமாக இருக்கட்டும், தமிழின படுகொலையாக இருக்கட்டும், தமிழ் மக்களுக்கு எதிரான அத்தனை விடயங்களுக்குமான நீதி கிடைக்க வேண்டுமாக இருந்தால் சர்வதேச விசாரணை ஒன்றேதான் அதற்கான வழிவகுக்கும் என்ற திட்டமான முடிவை தமிழ் மக்கள் எடுப்பதற்கு அவர்கள் எங்களுக்கு பாடம் நடத்தி இருக்கின்றார்கள். ஆகவே இனிமேலும் இந்த தகவல்களுக்கு பின்னரும் தமிழ் மக்களுடைய மயக்கம் இருக்குமாக இருந்தால் அவர்களை நாங்கள் தயவு தாட்சண்யம் இல்லாமல், இதற்கு பின்னரும் சர்வதேச விசாரணை எல்லாம் தேவையில்லை, உள்ளக பொறிமுறைக்குள்ளாக அனுர அரசாங்கம் எங்களுக்குரிய நீதியை தரும் என்று எவராவது போதனை செய்ய முற்படுவார்களாக இருந்தால், சம்பந்தன் அவர்களுடைய வாரிசுகளாக செயல்பட முற்படுவார்களாக இருந்தால், தயவு தாட்சண்யம் இல்லாமல் நாங்கள் அவர்களை துரோகிகளாக, தமிழின துரோகிகளாக நாங்கள் அவர்களை ஓரம் கட்டுவதோடு மட்டுமில்லாமல் தமிழ் மக்களுடைய அரசியல் பரப்பிலோ தமிழ் மக்களுடைய எந்த ஒரு இடத்திலுமே அவர்கள் தலை வைத்து படுக்காத அளவுக்கான பாடத்தை தமிழ் மக்கள் போட்ட வேண்டும் என்பதைத்தான் இந்த இடத்திலே நாங்கள் கூறிக்கொள்ள முடியும். இதே நேரத்தில் ராமேந்திரன், காலம் சென்ற குமார் பொன்னம்பலம் அவர்கள் உயிரோடு இருந்த காலத்தில் சோமரத்ன ராஜபக்ஷ அவர்களை சந்தித்து சர்வதேச விசாரணை தொடர்பாக உரையாடிய ஒரு சம்பவம் கூட நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன். இது தொடர்பாக ஏதாவது அறியக்கூடியதாக இருந்ததா? உண்மையிலே அந்த விடயத்தையும் அவர் அங்கே குறிப்பிட்டிருக்கின்றார். மாமனிதர் குமார் பொன்னம்பலம் உண்மையிலே ஜிஜி பொன்னம்பலம் அவர்களுடைய மகனாகவும், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தற்போது பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய தந்தையாகவும் இருக்கின்ற குமார் பொன்னம்பலம் அவர் கொழும்பிலே இருந்து அவருடைய ஆரம்ப காலம் என்பது ஒரு விடுதலை போராட்டத்துக்கு, ஒரு விடுதலை ஆயுத போராட்ட இயக்கங்களுடைய நிலைப்பாட்டுக்கு மாறாக அவருடைய அரசியல் ஆரம்பம் என்பது இருந்தாலும், அவர் பின்னாட்களிலே அவருடைய பங்களிப்பு என்பது சிங்கத்தினுடைய குகைக்குள்ளே சென்று சிங்கத்தோடு சவால் விடுவதை போன்று அவர் கொழும்பில் இருந்து கொண்டு, அதாவது ஒரு கொலை வலயத்துக்குள் இருந்து கொண்டு அந்த விடுதலை புலிகளுக்காக ஆதரவாகவும் இந்த விடுதலை போராட்டத்துக்கு ஆதரவாக மாற்றிய பணி என்பது எவராலுமே மறக்க முடியாத ஒரு உச்சமான நிலைமை.
அதற்கு தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் மதிப்பளித்து தான் அவருக்கு மாமனிதர் என்கின்ற உயரிய கௌரவத்தை குமார் பொன்னம்பலம் அவர்களுக்கு வழங்கினார். ஊடகங்கள் மூலமாகவும் இல்லை அவரோடு நெருக்கமாக செயல்பட்டவர்கள் மூலமாகவோ வெளிவந்த தகவலை விட தலைமைக்கும் குமார் பொன்னம்பலம் அவர்களுக்கும் இடையே இருந்த அந்த தொடர்புகள் மூலமாக இன்னும் ஆழமான அவருடைய குமார் பொன்னம்பலம் அவர்களுடைய செயல்பாடு என்பது அங்கே இருந்திருக்கும். ஆக அதிலே ஒன்றாகத்தான் உண்மையிலே இவர் குறிப்பிடுகின்றார் தன்னுடைய கணவர் சார்பாக முன்னிலையாவதற்கு. இன்று ஜனாதிபதி சட்டத்தரணி என்று சிலர் ஏதோ ஜனாதிபதி சட்டத்தரணி என்றால் ஜனாதிபதிக்கு சட்டம் படிப்புகின்ற சட்டத்தரணி என்பதாக மக்கள் மத்தியிலே ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி அவர்கள் இங்கே தங்களை ஏதோ ஒரு பெரிய ஒரு அவதார புருஷர்களாக காட்டிக்கொள்கின்ற சம்பவங்கள் எல்லாம் இப்போது அரங்கேறி கொண்டிருக்கின்றது. குமார் பொன்னம்பலம் அவர்களும் ஒரு ஜனாதிபதி சட்டத்தரணியாக இருந்தவர் தான். அதை அவர் குறிப்பிடுகின்றார். ஜனாதிபதி சட்டத்தரணியாக இருந்த குமார் பொன்னம்பலம் அவர்கள் தானாக முன்வந்து தன்னுடைய கணவர் சார்பாக நீதிமன்றத்திலே முன்னிலையாவதற்கு விருப்பத்தை தெரிவித்தார். அதன் அடிப்படையிலே போகம்பர சிறைச்சாலையிலே தடுத்து வைக்கப்பட்டிருந்த தன்னுடைய கணவரை அவர் நேரடியாக சந்தித்து இந்த விடயம் தொடர்பான சகல விடயங்களையும் அவர் கேட்டறிந்து கொண்டார். ஒரு வழக்கறிஞராக அவர் சார்பான ஒரு சட்டத்தரணியாக இந்த விடயங்கள் எல்லாமே கேட்டறிந்தார். அப்போது அவர் ஒரு வாக்குறுதி வழங்கியிருந்தார். இந்த விடயம் தொடர்பாக நீங்கள் வழங்கிய இந்த தகவல்களை தான் ஐக்கிய நாடுகள் சபைக்கு எடுத்து சென்று ஐக்கிய நாடுகள் சபையின் ஊடாக ஒரு தலையீட்டை கொண்டு வந்து உங்களை விடுவிப்பதற்குரிய நடவடிக்கையை தான் எடுப்பேன் என்கின்ற ஒரு உத்தரவாதத்தை வாக்குறுதியை தங்களுக்கு குமார் பொன்னம்பலம் அவர்கள் வழங்கியிருந்தார். ஆனால் அதற்கு பின்னர் அவர் கொழும்பிலே வைத்து சுட்டு படுகொலை செய்யப்பட்டார். அதன் காரணமாக அந்த விடயம் தொடர்ந்து முன்னெடுக்க முடியாமல் போன என்கின்ற செய்தியை அவர் அந்த ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க அவர்களுக்கு எழுதிய கடிதத்திலே அவர் அங்கே சுட்டி காட்டியிருக்கிறார். ஆகவே குமார் பொன்னம்பலம் அவர்கள் தானாகவே முன்வந்து இன்று குமார் பொன்னம்பலம் அவர்களை அவர்களுடைய வகிவாகம் தொடர்பாக இந்த அரசியல் காரணங்களுக்காக விமர்சிப்பவர்கள் பலர் இருக்கின்றார்கள். அவர் எத்தனை பேர் எடுத்தார், என்ன செய்தார் என்று ஜனாதிபதி சட்டத்தரணியாக KV தவராசா அவர்களுடைய விடயம் கூட இந்த அரசியலுக்காக அவருடைய வரலாறும் குமார் பொன்னம்பலம் அவர்களுடைய வரலாறை போன்று ஒரு நீண்ட நெடிய வரலாறு. அங்கே சட்டத்தரணியாக இருந்து கொண்டு அந்த விடுதலை போராட்டத்தோடு தொடர்புபட்டு கைது செய்யப்பட்டவர்களுக்காக அவர்கள் ஆற்றிய சட்ட போராட்டம் என்பது மிக மகத்தானது. இப்போ அதே போன்றுதான் குமார் பொன்னம்பலம் அவர்கள் மீதும் அரசியல் காழ்ப்புணர்வின் காரணமாக பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருவார்கள். ஆனால் இன்று பாருங்கள், ஒரு கிருஷாந்தி குமாரசாமி இன்று அன்றைய காலப்பகுதிகளிலே ஒரு இராணுவ அதிகாரி இலங்கையினுடைய வரலாற்றிலே ஒரு முதல் முறையான சம்பவம். ஒரு இலங்கை இராணுவத்தை சேர்ந்த ஒருவர் அந்த இராணுவத்துக்கு எதிராகவே, தன்னுடைய அரசாங்கத்துக்கு எதிராகவே, தன்னுடைய உயர் அதிகாரிகளுக்கு எதிராகவே அப்ரூவலாக அந்த வழக்கிலே அப்ரூவலாக மாறி அவர் சாட்சியம் வழங்கிய முதல் சந்தர்ப்பம் இதுதான். அப்படி அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து கொண்டதன் காரணமாக குமார் பொன்னம்பலம் அவர்கள் தானாக தேடி சென்று அவரிடம் விடயங்களை கேட்டறிந்து அப்போதே குமார் பொன்னம்பலம் அவர்கள் மிக தெளிவாக தீர்க்கதரிசனமாக உணர்ந்திருக்கின்றார். இந்த விடயம் இலங்கையினுடைய உள்ளக பொறிமுறைக்குள்ளாக நாங்கள் எதையும் இல்லாட்டி நீதித்துறையினூடாக ஒரு ஜனாதிபதி சட்டத்தரணியாக இருந்தவர், நீதித்துறையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு அத்தியாயத்தை தனக்கென உருவாக்கியவர். அப்படிப்பட்ட ஒரு பாரம்பரிய குடும்பத்திலிருந்து வந்த குமார் பொன்னம்பலம் அவர்கள் கூட நீதித்துறையினூடாகவோ இல்லை உள்ளக பொறிமுறைக்குள்ளாகவோ இந்த விடயத்துக்கு சரியான நீதியை காண முடியாது என்பதை அவர் நிச்சயமாக உணர்ந்ததனுடைய பிரதிபலிப்பாகத்தான் ஐக்கிய நாடுகள் சபைக்கு சென்று ஐநாவினுடைய தலையீட்டின் மூலமாக உங்களை விடுவிப்பதற்கு நான் நடவடிக்கை எடுக்கின்றேன் என்ற ஒரு வாக்குறுதி அங்கே கூறியிருக்கின்றார். அப்படி என்றால் இப்ப நீங்கள் கூறுவதை வைத்து பார்க்கும் பொழுது குமார் பொன்னம்பலம் அவர்கள் கொலை செய்யப்பட்டதுக்கு இது ஒரு காரணம் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? நிச்சயமாக இதுவும் ஒரு காரணம் என்பதை மறக்க முடியாது. ஏனென்றால் குமார் பொன்னம்பலம் அவர்கள் மிக துணிச்சலாக மற்ற பலர் அங்கே அந்த காலப்பகுதியில் செயல்பட்ட பலர் அழுத்தங்களுக்கு, நெருக்கடிகளுக்கு, உயிர் அச்சுறுத்தல்களுக்கு எல்லாம் தங்களுடைய அந்த சட்ட போராட்டத்துடைய வலுவை கொஞ்சம் வீச்சை குறைத்திருந்தார்கள். ஆனால் குமார் பொன்னம்பலம் அவர்கள் மீது இவ்வாறான அச்சுறுத்தல்கள், கொலை மிரட்டல்கள் எல்லாம் விடுக்கப்பட்ட போது மேலும் அந்த சுவாலை விட்டு எரிவதை போன்று அவர் மேலும் தீவிரமாக இந்த விடயத்தில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டார். ஆகவே சிங்கள ஆட்சியாளர்களுக்கு தெரியும் குமார் பொன்னம்பலம் அவர்களுடைய அந்த உறுதிப்பாடு. ஆகவே இவர் போய் சந்தித்து விட்டார், இதை ஐநா சபைக்கு எடுத்து செல்ல போகின்றார். அவர் எடுத்து சென்றால் நிச்சயமாக இது ஒரு சர்வதேச தலையீடு இந்த விவகாரத்தில் வரும்.
ஆகவே அந்த சர்வதேச தலையீட்டின் மூலமாக இந்த இந்த விடயங்கள் அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு பாரிய சிக்கலாக மாறும் என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். ஆகவே இந்த விடயத்தை அப்படியே மட்டுப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை அவர்கள் எடுத்திருப்பார்கள். குமார் பொன்னம்பலம் அவர்கள் சுட்டு படுகொலை செய்வதற்கு பல காரணங்கள் இருக்கின்றது. அவருடைய கடந்த கால செயல்பாடுகள், அதாவது கொழும்பில் இருந்து கொண்டு அவருடைய செயல்பாடு, அவர் இருந்தால் அந்த நீதித்துறையின் ஊடாக அரசாங்கம் இப்படியான நெருக்கடிகளை எதிர்கொள்ளும் என்பதில் அவர்களுக்கு நன்றாக தெரியும். அதோடு இணைந்த ஒரு முதன்மை காரணமாக இந்த விடயமும் இருக்கும் என்பதை நாங்கள் நிச்சயமாக ஒரு மறக்க முடியாது. அதுவும் ஒரு காரணமாக இருக்கும் என்பதை ஆணித்தரமாக நாங்கள் கூற முடியும். மிகவும் சுருக்கமாக இவருடைய இந்த விடயங்களை வெளிப்படுத்துகின்ற நேரத்தில் அவருடைய உயிருக்கு ஆபத்து வரலாம் என்று மனோ கணேசன் கூட இது தொடர்பாக தன்னுடைய கரசினையை வெளிப்படுத்தி இருக்கின்றார். இது தொடர்பாக நிச்சயமாக மனோ கணேசன் அவர்களும் நாங்கள் அவ்வப்போது மனோ கணேசன் அவர்களுடைய ஒரு கோமாளித்தனமான அரசியல்களை சுட்டி காட்டியிருக்கின்றோம். ஒரு மிகச்சரியாக அவர் அந்த விடயங்களை எங்களுடைய வாக்குகளால் தெரிவு செய்யப்பட்ட தமிழ் தேசியம் சார்ந்த எங்களுடைய பிரதிநிதிகள் வெளிப்படுத்த வேண்டிய விடயத்தை ஒரு தமிழ் பேசும் சமூகமாக, தமிழ் தேசம் சமூகத்தினுடைய ஒரு பிரதிநிதியாக இருக்கிற மனோ கணேசன் அவர்கள் பல சந்தர்ப்பங்களிலே மிக துணிச்சலாக இந்த விடயங்களை அவர் பேசியிருக்கின்றார். அவ்வாறுதான் அவர் உடனே இதனுடைய முக்கியத்துவம் கருதி அவர் ஒரு வேண்டுகோளை ஜனாதிபதிக்கு விடுத்திருக்கின்றார். சர்வதேச விசாரணை ஒன்று உடனடியாக இந்த செம்மணி விவகாரத்திலே வேண்டும். அந்த விவகாரத்திலே ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்காவும் வேண்டும் என்றால் அதிலே நேரடியாக பங்கு பெற்ற வேண்டும். அதற்கு முன்னர் சிறையில் இருக்கின்ற சோமரத்ன ராஜபக்சவனுடைய பாதுகாப்பை விசேடமாக பலப்படுத்த வேண்டும் என்றால் அவர் இப்போது இதுவரை காலமும் அவர்களுக்கு எதிராக சாட்சியம் வழங்கினார். முதல் தடவையாக சர்வதேச விசாரணைக்கு அழைப்பு விடுத்திருக்கின்றார். ஏற்கனவே சர்வதேச தலையீடுகள் இந்த விவகாரத்திலே மிக உன்னிப்பான அவதானிப்போடு இருக்கின்றது. ஒருவேளை அதை நோக்கி நகரமாக இருந்தால் இவர் இலங்கையினுடைய நீதித்துறை கட்டமைப்புக்குள்ளாக உள்ளக பொறிமுறைகள் வழங்கிய சாட்சியத்தை என்றால் அப்போது இருந்ததை விட இப்போது செம்மணி தொடர்பான சர்வதேச பரிமாணம் என்பது அதிகரித்திருக்கின்றது. அதனுடைய முக்கியத்துவம் அதிகரித்திருக்கின்றது. அது இலங்கை அரசாங்கத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு அது மாறி இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இதோடு சம்பந்தப்பட்டவர்கள் நிச்சயமாக இந்த சட்ட நெருக்கடிக்குள் உள்ளாக்கப்படக்கூடிய ஒரு அபாய நிலையை நோக்கி இது நகர்ந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக ஏற்கனவே அவர்கள் கைது செய்யப்பட்ட இராணுவ அதிகாரிகள், அவர்கள் ஏற்கனவே அப்போது இருந்த ஜனாதிபதி பொது மன்னிப்பிலே விடுவிக்கப்பட்டவர்கள் மீண்டும் கைது செய்யப்படுவதற்கும் இலங்கையினுடைய இராணுவம் எப்படிப்பட்ட ஒரு அராஜகமான நிலைப்பாட்டிலே செயல்பட்டது என்பதையும் சர்வதேச தரப்பினூடாக உணர்த்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆகவே இந்த விடயங்களில் எப்படி குமார் பொன்னம்பலம் அவர்கள் மௌனிக்கப்பட்டாரோ, இந்த விடயம் சர்வதேச தலையீட்டை நோக்கி எடுத்து செல்வதற்காக குமார் பொன்னம்பலம் அவர்கள் நடவடிக்கை எடுப்பதற்கு முன்பே அவர் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட அவருடைய குரல் மௌனிக்க செய்யப்பட்டதோ, அதே போன்று சோமரத்ன ராஜபக்ச கூட சிறைச்சாலைக்குள் வைத்து மௌனிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. என்றால் இப்போது முதல் முறையாக இந்த அனுர அரசாங்கம் பொறுப்படுத்த பிற்பாடு அவருடைய மனைவி மூலமாக சர்வதேச விசாரணைக்கான ஒரு அழைப்பை விடுத்திருக்கின்றார். அந்த அழைப்பை நிராகரிக்க முடியாத ஒரு நிலைமையிலே அரசாங்கம் இருக்கின்றது. அந்த அழைப்பு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை உருவாகுமாக இருந்தால் தாங்கள் இதிலே சிக்க வேண்டி வரும் என்பதற்காக அதோடு சம்பந்தப்பட்டவர்கள் கூட இல்லை அப்போது அந்த அரசாங்கத்தில் நேரடியாக இருந்தவர்களோ இப்படியான ஒரு சம்பவத்தை இவர்கள் சிறைக்குள்ளாக அரங்கேற்ற முடியும். ஆகவே அவருக்கான பாதுகாப்பு பலப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை மனோ கணேசன் அவர்கள் முன்வைத்திருக்கிறார். அவர் மட்டுமில்ல ராமேந்திரன், உயிர் ஆபத்து ஏற்பட்டால் அதற்கு அரசாங்கமே பொறுப்பேற்க வேண்டும் என்று கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களும் கூட கூறியிருக்கின்றார். நிச்சயமாக இதையும் உள்நோக்க வேண்டிய ஒரு விடயமாக நீங்கள் பார்க்கிறீர்களா? நிச்சயமாக இதிலே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் குமார் பொன்னம்பலம் அவர்களுடைய மகனாக அவர் செயல்படக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது. என்னால் நிச்சயமாக அவருடைய அந்த கடிதத்திலே அவருடைய தந்தையை பற்றியும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால் அவருக்கு நிச்சயமாக இந்த விடயங்கள் எல்லாமே தெரிந்திருக்கும். ஆக இப்போது அந்த ஒரு சந்தர்ப்பம் வந்திருக்கின்ற போது அவர் அதை உணர்ந்து கொண்டு மனோ கணேசன் இப்போ முதலாவது குரலாக மனோ கணேசன் அவருடைய குரல் வருகின்றதுன்னு சொன்னால் என்னால் நாங்கள் முதல்ல மதிப்பளிக்க வேண்டும். அடுத்த வகையிலே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் இப்போது அவர் இந்த விடயத்திலே அவ்வாறான ஒரு விடயத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றார் என்று சொன்னால் இது சர்வதேச தரப்புக்கு இந்த கோரிக்கைகள் குமார் பொன்னம்பலம் அவர்கள் ஒரு தமிழ் தரப்பினுடைய ஒரு கோரிக்கையாக இதை முன்கொண்டு செல்ல வேண்டும். வெறுமனே தன் சார்ந்த கட்சிக்குரிய ஒரு விடயமாக அல்லாமல் ஒரு தமிழ் சமூகத்தினுடைய ஒரு கோரிக்கையாக இதை வெறுமனே நாங்கள் ஒரு அறிக்கையாகவோ இல்லை ஜனாதிபதிக்கான கோரிக்கையாகவோ மட்டுப்படுத்தாமல்
இது சம்பந்தப்பட்ட ஐக்கிய நாடுகள் சபை உள்ளிட்டவர்களுக்கு, ஏன்னால் அவருடைய தந்தை சம்பந்தப்பட்டிருக்கின்றார். அதுக்கான சாட்சியமாக இப்போது அவருடைய அந்த சோமரட்ன ராஜபக்சனுடைய மனைவியுடைய கடிதம் இருக்கின்றது. ஆகவே இது அப்போது விடுபட்ட விடயத்தை, அதாவது தந்தை தொடங்கியதை தனையன் முடித்து வைத்த ஒரு நிலையை நோக்கி இவர் நகர்த்தினால் உண்மையிலே மிகப்பெரிய ஒரு, என்னால் நாங்கள் ஆரம்பத்திலிருந்தே குறிப்பிட்டு வருகின்றோம். தற்போது இருக்கின்ற நீதியரசர் சி வி விக்னேஸ்வரன் அவர்கள் இருக்கின்றார், எம் ஏ சுமந்திரன் அவர்கள் இருக்கின்றார், கே வி தவராசா அண்ணன் இருக்கின்றார், அதே போன்று மேலும் பலர் சட்ட சட்ட ஆளுமைகள் இருக்கின்றார்கள். அவர்கள் எல்லோரும் விட கயந்திரமார் பொன்னம்பலம் அவர்களிடம் ஒன்று அவருடைய பரம்பரை ரீதியாக இருக்கின்ற அவர்களுக்கான ஒரு அங்கீகாரம், ஜிஜி பொன்னம்பலம், குமார் பொன்னம்பலம் வழியே அவர்களுக்கு இருக்கின்ற அந்த சட்ட ஆளுமையும் சட்ட பின்புலமும். குமார் பொன்னம்பலம் அவர்கள் எப்படி இருந்தாரோ அதே போன்று கயந்திரமார் பொன்னம்பலம் அவர்கள் ஒரு விடயத்தை கையில் எடுக்கின்ற போது அதுக்கு இருக்கின்ற கனதி என்பது மிக அதிகம். அதே இதில் சர்வதேச ராஜதந்திரிகள் மட்டத்திலே அந்த 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 வரலாற்று பின்னணியில், அவருடைய பாரம்பரிய பின்னணியிலே இவருக்கு இருக்கின்ற முக்கியத்துவம் என்பது மிக அதிகம். ஆகவே அதனால்தான் நாங்கள் ஆரம்பத்திலிருந்தே கூறுகின்றோம், இவர் அந்த வகிபாகத்தை எடுத்திருக்க வேண்டும். அந்த தமிழ் தேசியத்தினுடைய தலைமைத்துவத்தையும் குறைந்தபட்சம் ஒரு சட்ட போராட்டத்தையாவது, இவர் ஒரு விடயத்தை கையில் எடுத்தால் ஆங்கில மொழி ஆற்றல், தமிழ் தேசியத்தை விட்டு கொடுக்காத தன்மை, தமிழ் தேசியம் சார்ந்து ஒரு மிக உறுதிப்பாட்டோடு அந்த விடயங்களை முன்னெடுக்கக்கூடிய விடயம், நாங்கள் முன்னர் கூறிய அந்த சட்ட பின்புலம், அவர்களுக்கான ஒரு ராஜதந்திர மட்டத்தில் இருக்கின்ற மதிப்பு, நன்மதிப்பு. இப்ப நீதியரசர் சி வி விக்னேஸ்வரன் அவருக்கான மதிப்பு என்பது, அவர் ஒரு நீதியரசராக கடமையாற்றியவர், அவர் ஒரு ஒரு பக்கச்சார்பாக நடக்க மாட்டார், அவருடைய வார்த்தைகளிலே ஒரு மதிப்பு இருக்கும் என்ற ஒரு அடிப்படையில பார்க்கின்றார்கள். இவருக்கு பரம்பரை ரீதியாக இருக்கின்ற முக்கியத்துவம் குமார் பொன்னம்பலம் அவர்களுக்கு இருக்கின்றது. ஆகவே அந்த ஆற்றல்கள் தமிழ் மக்களுக்கு பயன்பட வேண்டும் என்ற நோக்கத்துக்காக நாங்கள் பல வருடங்களாகவே அவர் இந்த பொறுப்பை ஏற்க வேண்டும், ஏற்றால் அவரான ஒரு தகுதியான ஒருவர், அவர் தங்களுடைய ஒரு கட்சி அரசியலை கைவிட்டு தமிழ் மக்களுக்கான அரசியலை முன்கொண்டு செல்ல வர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை நாங்கள் பல தடவையிலே நாங்கள் எங்களுடைய ஐஎல்சி உயிரோடு தமிழ் வானொலியுடைய அந்த அரசியல் நிகழ்வை கேட்டுக்கொண்டிருக்கிற எங்களுடைய நேயர்களுக்கு நிச்சயமாக தெரியும் நாங்கள் கூறுவதனுடைய உண்மைத்தன்மை. இன்றும் அந்த நிலையில் தான் நாங்கள் அந்த விடயத்தை கூறுகின்றோம். அவர் தன்னுடைய தந்தை விட்ட இடத்தை அவர் தொடர வேண்டும். ஏற்கனவே நாங்கள் கூறுகிறோம், கர்தினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை இந்த உயிர்த்த ஞாயிறு விவகாரத்தை சர்வதேச விடயமாக மாற்றியதன் காரணமாகத்தான் இன்று அது பேசு பொருளாக இருக்கின்றது. அவர் ஒரு உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு பின்னர் அவரை குமார் பொன்னம்பலம் அவர்களை போன்று மௌனிக்க செய்ய முடியாது. அதன் காரணமாக அவர் ஒரு தொண்டையில் சீக்கிய முள்ளாக இருக்கின்றார். ஆனால் குமார் பொன்னம்பலம் அவர்கள் இன்றைய சூழ்நிலையிலே, இன்று கயந்திரமார் பொன்னம்பலம் அவர்கள் இந்த விடயத்தை கையில் எடுத்தால் குமார் பொன்னம்பலம் அவர்கள் விட்ட பணியை இவரால் நிச்சயமாக நிறைவேற்ற முடியும் என்றால் ஒட்டுமொத்த சர்வதேச கவனம் இந்த விவகாரத்தில் குவிமையப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு அராஜக ஆட்சியை அன்வர் அரசாங்கத்துடைய காலத்தில் இவர்களால் செய்ய முடியாது. அப்படியான ஒரு உயிராபத்தையோ இல்லை ஒரு உயிர் அச்சுறுத்தலையோ கயந்திரமார் பொன்னம்பலம் அவர்களுக்கு இவர்களால் ஏற்படுத்திவிட முடியாது. ஆகவே அவர் நிச்சயமாக தந்தையினுடைய விடயத்தை நாங்கள் நிச்சயமாக இந்த இடத்துல பாராட்டி வரவேற்கின்றோம். அதோடு மட்டும் நின்று கொள்ளாமல் அவர் இதை சர்வதேச தலையீட்டை நோக்கி ஐநா சபையினுடைய கவனத்துக்கு இந்த விடயத்தை கொண்டு சென்று உடனடியாக இந்த சாட்சியத்தை பாதுகாக்க வேண்டிய, இந்த செம்மணியிலே சாட்சியத்தை பாதுகாப்பதற்காக நாங்கள் கோரிக்கைகளை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றோம். அங்கே உயிரற்ற எலும்புக்கூடுகள் சாட்சியமாக பேசி கொண்டிருக்கின்றது. அதற்காக பாதுகாப்புக்காக போராடுகின்ற போது உயிரோடு இருக்கின்ற இந்த சாட்சியை பாதுகாக்க வேண்டியதனுடைய முக்கியத்துவத்தை எடுத்து சொல்லி உடனடியாகவே அன்ரோமர திசாநாயக்க அரசாங்கத்துக்கு நெருக்கடியை கொடுத்து அங்கே செம்மணியில் எடுக்கப்படுகின்ற மனித உடலங்களையும் எலும்புக்கூடுகளையும் சான்று பொருட்களையும் பாதுகாப்பதோடு சோமரட்ன ராஜபக்ச உள்ளிட்ட அங்கே இருக்கின்ற அந்த இராணுவ தரப்பினரையும் பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை சர்வதேச தலையீட்டின் மூலமாக கொண்டு வந்து அவர்கள் உண்மை குற்றவாளிகள் இல்லை என்பதை நிரூபித்து குமார் பொன்னம்பலம் அவர்கள் அந்த வாக்குறுதியை தான் வழங்கினார். நான் ஐக்கிய நாடுகள் சபையினூடாக இந்த விடயத்தை கொண்டு சென்று உங்களை விடுவிப்பேன் என்று. என்றால் எல்லோருக்குமே தெரியும், சம்பந்தப்பட்டவர்கள் சிறைக்குள் சென்று வெளியே வந்து விட்டார். தமிழ்நாட்டிலே முன்கதவால் சென்று பின்கதவால் வெளியே வருவதை போன்று அவர்கள் ஆட்சியாளர்களுடைய துணையோடு அவர்கள் வெளியே சுதந்திரமாக நடமாடி கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் உண்மை குற்றவாளிகள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு இவர்கள் இந்த விடயங்களை சாட்சியம் வழங்கி இதோடு பயணித்த இத்தனை ஆண்டுகளாக அதை நடைமுறைப்படுத்திய குற்றத்துக்காக சிறைவாசம் அனுபவிப்பவர்கள்
விடுவிக்கப்பட வேண்டும். அதற்கான நடவடிக்கை கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் எடுப்பாராக இருந்தால் தமிழ் மக்கள் மட்டுமல்ல, சிங்கள மக்கள் மத்தியிலும் சிங்கள இந்த விடயங்களை ஆழமாக அவதானித்துக் கொண்டிருக்கிற சிங்கள சிவில் சமூகமும் பின்பற்றுபவர்களும் அவர்களும் போற்றக்கூடிய ஒரு நிலைமை உருவாகும் என்பதைத்தான் நாங்கள் இந்த இடத்துல பதிவு செய்யக்கூடியதாக இருக்கு. நன்றி ராமேந்திரன். இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து சோமரத்ன ராஜபக்ஷவினுடைய மனைவி செம்மணி தொடர்பாக எழுதிய கடிதம் தொடர்பாக அது என்ன விதமான ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தி இருக்கின்ற விடயங்களை உயிரோடை தமிழ் உறவுகளோடு பகிர்ந்து கொண்டமைக்காக உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நிச்சயமான நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.